அந்த ஒரே ஒரு வேண்டுகோள், முடிஞ்சா பண்ணுங்க, முடியெல்லாம் விட்டுருங்க. என்ன அண்ணாச்சி சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம். இங்கே இல்லை, ஏன்னா அது மேடையில் வரும்போது எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து சால்வை போடுறீங்களே, இந்த சால்வையை வந்து ஏன் ஒரு டவலாக மாற்றக்கூடாது? ஏன்னா இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. நான் வீட்டில் ஒரு 1700 சாலுக்கு மேலே இருக்குது. இதை என்ன பண்ணலாம்? சரி, நான் ஒரு நாள் டிரைவர் தம்பி கூப்பிட்டு சொன்னேன், தம்பிங்க வாங்க, இந்த சாலை பூரா வண்டியில் ஏற்றுங்க, இந்த ரோட்டு ஓரமாக பாவம் குளிரில் இருக்கிறவங்ககிட்ட பூரா ஆளுக்குள்ளே கொடுப்போம் அப்படின்ட்டு நான் நின்ன உடனே, ஏன்னா நான் இந்த வெள்ளம் அந்த டைம்லாம் சாப்பாடு கொடுத்தோம்னா நம்ம வண்டியை பார்த்தோன்னே சோறு வருது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாம் அலர்ட் ஆகி எழுந்திரிச்சாங்க. அப்போ நான் சோறுலாம் கிடையாது, கொஞ்சம் இருங்க, அவன் என்கிட்ட சால்வை நிறையா இருக்குது, இந்த குளிர் நேரங்களில் பாவம் நீங்கள் வெளியே படுத்துருக்கீங்களா, கொஞ்சம் அதுக்காக ஒன்று கொண்டு வந்தேன் அப்படின்னு சாலை வாங்கி அப்படி விரிச்சிட்டு வருது அப்படி பார்க்க. இதை வச்சிங்க அப்படி. அப்போ நான் யோசித்தேன், ஆமாம் இதை வச்சு என்ன பண்ண போச்சுன்னா ஒரு மாதிரி சிக்கின்னு குத்துதான் உடம்பு போகிறோம். பாவம் அவன் ட்ரெஸ்லாம் வேறு இருக்கா பார்த்தீங்களா? அதனால இது யாருக்கும் கொடுக்கவும் முடியல, நம்ம வீட்டில் யாருக்கும் யூஸ் பண்ணவும் முடியல, ஆனால் பழைய விலைக்கும் போட முடியல, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த சால்வை போடுற இந்த நிகழ்வில் இது அடுத்த படத்திலிருந்து நம்ம இந்த தமிழ் சினிமாவில் தயவு செய்து ஒரு குற்றாலத்து துண்டாவது போடுங்க. ஆமாம், எனக்கும் உதவும் எல்லாருக்கும் உதவும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சு அடுத்த மேடைகளில், அதாவது வந்து நம்ம நெசவு தொழிலையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும். ஆமாம், இது எல்லாமே வடக்க உள்ள கலாச்சாரம் போல் இருக்கு. இந்த சால்வெல்லாம் எங்கே பின்னுறாங்கன்னு தெரில, ஆனால் நம்ம நெசவுகளையும் காப்பாற்றுவோம், நெசவு தொழிலையும் காப்பாற்றுவோம், எங்களையும் நாங்கள் காப்பாற்றிவிடுவோம்னு சொல்லி தயவு செய்து ஒரு டர்க்கி டவல் குறைந்தபட்சம் குற்றாலத்து துண்டியாவது போட்டு, ஆமாம், அடுத்த மேடைகளிலிருந்து இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை ஆரம்பித்து வைங்க அப்படின்றத உங்களுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று மீண்டும் நிர்வாகம் பொறுப்பல்ல, மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். தொண்டு கேட்டதுக்கும் இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிறத அன்போடு கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.